ரொம்ப சங்கடமா இருக்குது. இந்த துறை வந்து நம்ம வரும்போது இருந்த அந்த புனிதத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குலைந்து போய், இது வேற எங்கேயோ போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்க எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாவே பெண்கள் வந்து ஆண்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, எல்லா துறையுமே கொஞ்சம் சிரமமான ஒரு சரி. துறை தான். ஆனா இன்னைக்கு இஷ்டத்துக்கு பேசுனாங்க. சில பேச்சாளர்கள்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச தான் செஞ்சாங்க. பதில் சொல்ல முடியாம இறங்கி, "அண்ணா இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்லாம் சொன்னாங்க. ம். சில சுயமரியாதை உள்ள பெண்கள் டக்குன்னு நாங்க சொல்லிருவோம். இந்த மாதிரி இவர் பேசுறதா இருந்தா அடுத்த மேடை நாங்க வரமாட்டோம். ஒரு மலினமான ஒரு நகைச்சுவை, இரட்டை அர்த்த நகைச்சுவையை ஒருத்தர் பேசுறார். ஆடியன்ஸா இருக்கிறவங்க நம்மள மாரி மனிதர்கள் தானே. ஆமா. "என்னைய அப்படி பேசுற நீயே?" அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போட்டு பேசிட்டா, இல்ல கை தட்டாம இப்படி முறைச்சிட்டு உட்கார்றாங்கன்னு வைங்க அங்க உள்ள பெண்கள். அடுத்து அவங்க நிச்சயமா பேச மாட்டாங்க. அவன் இதுதான் விரும்புறான்னு சொல்லிட்டு நான் கவர்ச்சி நடனமா போட்டு படம் எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். அப்படி படம் எடுக்கிற படம் தானே ஓடுது. "ஏன் உன் பேச்ச முதல்வர் முன்னாடி உட்கார்ந்து கேட்டாரே, பரவாயில்ல எங்க போயிட்ட நீ சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்த நீ, முதல்வருக்கு முன்னாடி நீ பேசுற, உன் பேச்ச கேட்டு அவர் கை தட்டுறாரு." அப்படிங்கும்போது என்னுடைய பேச்சுக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. தனிப்பட்ட முறையில நாங்க அவங்களோட பேசுற வாய்ப்பு கிடைக்கும்போது நாங்க சொல்லவும் செய்றோம். இந்த மாதிரி ஊர் பக்கங்கள் சில சிரமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த அறிமுகத்தை வச்சு எங்க ஊருக்கு நல்லதும் நடந்திருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சாமி கும்பிட்டா போதும், சாமிக்கு நம்ம காணிக்கை கொடுத்துட்டா போதும், எல்லாமே நல்லது நடக்கும், இல்ல நம்ம செய்யற தவறுகள் மன்னிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லாம மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாத்திரை அட்டை இருக்கும் இல்லையா, ஆமா. அந்த இதுல அவர் வந்து கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருந்தார். ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு மாத்திரை அட்டையை கொடுத்தோம்னா அது எப்படி ஒரு திருமண அழைப்பா இருக்க முடியும்? வணக்கம். வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக பட்டிமன்ற மேடையில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்துள்ள திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார். பாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் கவிதா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். ஸோ ராஜபாளையத்தில் எளிய வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு ராஜபாளையம் ராணி ஆயிட்டீங்க. இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? பிரமிப்பா இருக்கா? இன்னும் அடைய வேண்டிய தூரம் நிறைய இருக்கா? திரும்பி பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பாக தான் இருக்குது. எப்படி இவ்வளவு தடைகளை எல்லாம் நம்ம தாண்டி இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. நிறைய அதை பார்க்கும்போது இது ஒரு ஆச்சரியமாகவே தெரியல. ம். நம்ம ஒரு கால் கிணறு கூட இன்னும் தாண்டலை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பட்டிமன்ற மேடையில் எத்தனை வருஷமா முழங்குறீங்க? வருகிற ஆகஸ்ட் 16 வந்துச்சுன்னா 25 ஆண்டுகள். ஸோ நம்ம சந்திப்புக்கு ஒரு அர்த்தம் வந்துச்சு பாருங்க. ஆமாம், 16/8/2000 கால் நூற்றாண்டு. கால் நூற்றாண்டு. சொல்லப்போனால் பட்டிமன்ற மேடைகளில் பாரதி பாஸ்கர், ராஜா, கவிதா 3 பேர் தவிர்க்க முடியாத பேர்கள் ஆயிடுச்சு. இப்போ அது தெரியல, ராஜா பாரதி 2 பேரும் தவிர்க்க முடியாத பெயர்கள். நிச்சயம் இப்போ நீங்களும். நம்மளும் அப்படியே அவங்களுடைய நிழல்ல அப்படியே சார்ந்து போயிட்டு இருக்கிறேன். சரி, ஒரு பட்டிமன்ற மேடையில் ம். ஒரு பெண் வந்து சாதிக்கிறதுங்கிறது நிறைய கஷ்டங்கள் இருக்கா, அல்லது அப்படின்னு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா? பட்டிமன்ற மேடை அப்படின்னு இல்லை, பொதுவாகவே பெண்கள் வந்து ஆண்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா எல்லா துறையுமே கொஞ்சம் சிரமமான ஒரு சரி. துறை தான். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி நிறைய சாதித்தவர்கள் இருக்கிறாங்க. முத அந்த பட்டிமன்ற மேடை மூலமாக ரொம்ப பிரபலமான ஒரு பெண் பேச்சாளர் அப்படின்னா காந்திமதி அம்மா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நெத்தி ஆமா, நிறைய ஆமா, ஆமா, நிச்சயமா. திருநீர் போட்டு பாப்பையா ஐயாவுக்கு அவங்க சீனியர்னு நினைக்கிறேன். ஆமா. அவங்க அப்படியே முழங்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே அரங்கமே அதிரும், ஆமா, ஆமா. எதிர்க்கட்சியெல்லாம் அப்படி பட்டப்பட்டன்னு ஆவாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. இளம்பரை மணிமாறன் இருக்கிறாங்க, சரஸ்வதி ராமநாதன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பெரிய சாதனையாளர்கள் தான். பாரதி பாஸ்கர் மேடமாக இருக்கட்டும், வழக்கறிஞர் சுமதி மேடமாக இருக்கட்டும், பர்வீன் சுல்தானா மேடமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஐக்கானே உருவாக்கிட்டாங்க. நாங்கள் அதனால அவங்க நடந்து போன தடத்துல தான் நாங்கள் நடக்கிறோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமங்கள் இருக்கும். இல்லை, நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்குழி திருவிழா நடந்து போறவங்களுக்கு தான் அந்த கனல் அப்படியே அக்னியா தகிக்கும். அப்புறம் ஒரு 10-15 பேர் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெறும் சாம்பல் பூத்து போய் தான் இருக்கும். அடுத்து வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மாதிரி எனக்கு முன்னாடி உள்ள இந்த ஒரு 7-8 பேர் தான் ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பின்னாடி நாங்கள் அவங்களுடைய விரலை பிடிச்சிக்கிட்டே அவங்க நிழலுக்கு பின்னாடியே நடந்ததுனால அந்த அளவுக்கு சிரமங்கள் இல்லை. இல்லை, ஆண்கள் பேசும்போது அவங்களுக்கே ஒரு நக்கலோட ஆண்கிற லைசன்ஸோட சமயத்தில் கொஞ்சம் தடம் மாதிரி பேசுவாங்க. ஆனால் பெண் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறதுக்கு சங்கடம் தானே. ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லா பெண் பேச்சாளர்களும் எதிர்கொண்டாங்க. ஏன்னா அப்போ வந்து யூடியூப் சேனலோ ஏதோ அவங்கள வந்து கமெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாமல் இருந்தது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு பேசினாங்க. சில பேச்சாளர்கள்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச தான் செஞ்சாங்க. எதிர்க்கட்சியில் உள்ளவங்க ரொம்ப
பதில் சொல்ல முடியாம இறங்கி என்ன இப்படிலாம் நீங்க பேசாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. சில சுயமரியாதை உள்ள பெண்கள் டக்குன்னு நாங்க சொல்லிடுவோம், இந்த மாதிரி இவர் பேசுறதா இருந்தா அடுத்த மேடை நாங்க வரமாட்டோம், இவர் வர்ற மேடைக்கு வர்றதில்ல நடுவர்கிட்டயே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நடுவர் அவரை கண்டிச்சிருவார், இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாதுன்னு. திரும்ப அந்த அந்த மனிதர் அதை ரிப்பீட் பண்ணாருன்னா அந்த மேடைக்கு நாங்க போறதில்லை. அந்த மாதிரி நாங்க உருவாக்கிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நான் பார்க்குறேன், அந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் யாரும் பேசுறதே இல்லை. இன்னொன்று, பெண்கள் நல்ல அறிவில் வேற வளர்ந்ததுனால அவங்க ஒரு கேள்வி கேட்டால் 10 கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. வேற மாதிரி சில இல்லை, இப்போ அந்த அளவுக்கு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி யாரும் இன்னைக்கு பேசுறது இல்லை. ஏன்னா பெண்களை வந்து அவ்வளவு ஈஸியாக பேசிட்டு அவங்க இறங்கி போயிட முடியாது. அந்த அளவுக்கான சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு சூழல், பெண்கள் பேசுறதுக்கான களம் இன்னைக்கு உருவாயிருக்கு. உங்களுடைய மேடைகள்ல நிறைய நடுவர்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த நடுவர்கள் யாரை சொல்வீங்க? பிடித்த நடுவர்கள்னா கிட்டத்தட்ட எல்லா நடுவர்களுமே பிடித்த நடுவர்கள் தான். நான் 100 நடுவர்களுக்கு மேல உள்ள தலைமையில பேசியிருக்கிறேன். ஒரு 10-15 நடுவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிடிக்க போய் தானே நம்ம அவங்க அணியில தொடர்ந்து நம்ம இடம் பெறுறோம். அதனால நிறைய நடுவர்கள் எனக்கு பிடிக்கும். நாஞ்சில் சம்பத்தை நான் நடுவராக இருந்து பேசியிருக்கிறேன், ரொம்ப பிடிக்கும். பாப்பையாட்டு நிறைய பேசியிருக்கீங்க. அதுதான் கடைசியா வர்றது. சொல்வேந்தர் சுகி சிவமையா, நம்ம பட்டிமன்ற ராஜா சார், எங்களுடைய பாரதி பாஸ்கர் மேடம், வழக்கறிஞர் சுமதி மேடம் நடுவராக இருந்து பேசியிருக்கிறேன், பர்வீன் சுல்தானா மேடம் நடுவராக இருந்து அவங்க நடுவராக இருந்து பேசியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி அப்படின்னா நம்முடைய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் தான். ஏன்னா அவங்க பட்டிமன்ற உலகத்துக்கே ஒரு பிதாமகர் மாதிரி, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தவர் அவர் தான். அதனால அவர் தலைமையில பேசுனது ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்குறோம், ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு பெருமை மிகு தருணமாக இருக்கும். மற்றபடி எல்லா நடுவர்களுமே நான் யார் தலைமையெல்லாம் பேசினேனோ அவங்க எல்லாருமே ஆற்றலும் தகுதியும் மிக்கவர்கள் தான். அதனால் அவங்க எல்லாரையுமே பிடிக்கும். ஒருத்தர் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் பேரை விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு சிக்கலாயிடும். அதனால் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா நடுவர்களுமே எனக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் தான். தெற்கு பக்கத்தில் பிச்சுமணின்னு ஒரு அண்ணா, முத்துமணின்னு ஒரு அண்ணா, அவனி மாடசாமி அப்படின்னு ஒரு அண்ணா, நீலம் மதுமையன் அப்படின்னு ஒரு அண்ணா, அவர்லாம் ஒரு கவிஞர், ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். இவங்க எல்லாருமே அந்த தென் மாவட்ட பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான பட்டிமன்றங்கள் பேசினவங்க. அவங்க எல்லாருடைய அணியிலையும் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து அப்புறம் நாஞ்சில் சம்பத்தண்ணா அணிக்கு வந்து அப்புறம் சொல்வேந்தர் சுகிசிவம் அவங்க அணிக்கு வந்து அப்புறம் பாப்பையா அவர்களுடைய அணிக்கு நான் வந்தேன். பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்லா பேசிட்டு வரீங்க, திடீர்னு பிளாங்க் ஆகி முடிச்சிருக்கீங்களா? ரொம்ப அரிதான ஒரு கட்டத்தில் நம்ம வச்சிருக்கிற பாயிண்டே நமக்கு தெரியாமல் பிளாங்க் ஆகிற சூழ்நிலை ரொம்ப அரிதாக இருக்கும். ஆனால் அதை நடுவர்கள் கணிச்சிருவாங்க. இந்த இடத்துல ஏதோ இவங்க லேக் ஆகுறாங்க அப்படின்ட்டு அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதை நம்ம பிடிச்சிட்டு மேலே போயிடுவோம். அது ரொம்ப அரிது. பிளாங்க் ஆகி நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. பட்டிமன்ற மேடைங்கிறது ஒரு காலத்தில் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், சத்யசீலன், என்ன அறிவொளி, காந்திமதி அம்மா, இளம்பரை மணிமாறன், சரஸ்வதி ராமநாதன், காந்திமதி, இப்படி பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அந்த மேடையில் வந்து நம்ம பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு கனமான விஷயங்கள்லாம் வெளில வரும். ரொம்ப அது ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த பட்டிமன்ற மேடை இன்னைக்கு சில பேர்லாம் நடுவர்னு உட்காந்துக்கிட்டு, கொழுந்தியால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்படிலாம் வந்து டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு, இப்படி பட்டிமன்ற மேடைங்கிறது நாராசமாக போகலையா உங்களுக்கு? ஏன் இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த துறை வந்து நம்ம வரும்போது இருந்த அந்த புனிதத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குலைந்து போய் இது வேற எங்கேயோ போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இதுக்கு யாரை குறை சொல்வது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா ஒரு நடுவரோ ஒரு பேச்சாளரோ ஒரு மேடையை வந்து அமைக்கிறது கிடையாது. ஒரு ஊர்க்காரங்களோ ஒரு அமைப்போ ஒரு மன்றமோ தான் ஒரு நிகழ்ச்சியை பணம் கொடுத்து அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அவங்களுடைய தரம் ஒருவேளை குறைஞ்சு போச்சோ, இல்லை மக்கள் வந்து மலினமானதாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதனால தான் இவங்க வந்து வெற்றி பெற்றுட்டே போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 25-30 வருஷத்தில் இந்த மொபைல் ஃபோன் என்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்ததோ அன்னையிலேருந்தே நம்மளுடைய வாழ்க்கை முறை நிறைய மாறிடுச்சு. மக்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும். ஒரு எளிய மனிதனாக இருந்தால் கூட அவனுக்குன்னு ஒரு அறம் இருக்கும். இப்போ எல்லாமே மாறிடுச்சு, நுகர்வு வாழ்க்கையாக மாறிடுச்சு. மக்கள்கிட்ட உள்ள அந்த நியாயமான தன்மையெல்லாம் ரொம்ப குறைந்து போய் மலினமான ரசனைக்கு மக்களும் மாறிட்டாங்க, கலைஞர்களும் மாறிட்டாங்க. அதனால் இதை சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். மக்கள் என்னைக்கு இவங்களை புறக்கணிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இது மாறும். இல்லைன்னா பேச்சாளர்கள் யோசிக்கணும், இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்துட்டோம், இனிமையாவது நல்ல விஷயங்களை நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி. படிச்சுட்டு பேசுவாங்க, படிக்காதே சும்மா வந்து அங்கே அது அரட்டை பண்ணுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அவங்களுக்கான அங்கீகாரம் மக்கள் கொடுக்குறாங்களே. இப்போ சினிமா துறையிலையும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாசத்தையும் உண்மையையும் நன்மையும் மட்டும்தான் வச்சு எடுத்தாங்க. நல்லவன் தான் ஜெயிப்பான்,
எவ்வளவு வில்லன் வந்து முன்னாடி வந்தாலும் நன்மை தான் ஜெயிக்கும், உண்மை தான் ஜெயிக்கும்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வர்ற படத்தை பாருங்க, வில்லன் தான் கதாநாயகனாக இருக்கிறார். அவரை தான் பெண்களுக்கு பிடிக்குது. அவர் வில்லத்தனம் செஞ்சு தான் ஜெயிக்கிறார். முடிவும் அப்படி தான் இருக்குது. அப்போ மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலைகளும் கொஞ்சம் மலினமாகி போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த துறையிலையும் அந்த மாதிரியான மலினங்கள் உள்ள நுழைஞ்சிருச்சு. நம்புவோம், அடுத்த தலைமுறை நிறைய வர்றாங்க, படிச்சவங்க வர்றாங்க. அதனால இதுல ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. படிக்காதையே போகும்போது இவங்க வந்து மக்கள் ரசிக்கிறதுனால இவங்க படிக்காதே போயிடுறாங்களோ? இருக்கலாம். மக்கள் கைத்தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. கேட்ட ஜோக்கையே ஒரு 100 தடவை கேட்டா அவங்க மறுபடியும் சிரிக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை சிரிக்கிறதையோ இந்த மலினமான பேச்சுக்கு கைத்தட்டுறதையும் நிறுத்திட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு மலினமான ஒரு நகைச்சுவை, இரட்டை அர்த்த நகைச்சுவையை ஒருத்தர் பேசுறார். ஆடியன்ஸா இருக்கிறவங்க நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. என்னையே அப்படி பேசுற நீயே அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போட்டு பேசிட்டா, இல்ல கைத்தட்டாம இப்படி முறைச்சிட்டு உட்காடுறாங்கன்னு வைங்க அங்க உள்ள பெண்கள், அடுத்து அவங்க நிச்சயமா பேச மாட்டாங்க. இந்த மக்கள் கொடுக்குற அமோகமான ஆதரவு இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களை இன்னும் பேச தூண்டுகிறது. அதனால மக்கள் கொஞ்சம் தங்களுடைய ரசனையை உயர்த்தி கொண்டார்கள் என்றால், இந்த மாதிரி உள்ளவங்களை புறக்கணித்து நீங்க நல்லது பேசினாதான் நாங்க கேட்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தா இது மாறும். இல்ல, மக்கள் ரசிக்கிறாங்கிறதால நம்ம எவ்வளவு வேணா தரம் தாழ்த்து போக முடியுமா? போகக்கூடாது. நீங்க பேசுறது ஒரு எஸ்கேப்பிசமா இருக்கு. இல்ல, போகக்கூடாது. நான் என்னைய பத்தி கேட்டாதானே நான் சொல்ல முடியும். நான் அப்படி தவறா பேசினேன்னா நீங்க என்னைய கேட்கலாம். அவங்கள்ட்ட நான் எப்படி நான் கேட்க முடியும், இல்ல நான் சொல்ல முடியும்? ஒவ்வொரு மேடையிலையும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் நல்ல பேச்சாளர்களும் உயரத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா? இருக்குது. நான் யாரு போய் சொல்றது அவங்க கிட்ட? நம்ம அவங்க கிட்ட சொல்றோம்னு வைங்களேன். நீ அவனை மேல கொண்டு வர வேண்டாமா? அவன் இதுதான் விரும்புறான்னு சொல்லிட்டு நான் கவர்ச்சி நடனமா போட்டு படம் எடுக்க முடியுமான்னு கேட்கறேன். அப்படி படம் எடுக்கிற படம் தானே ஓடுது. அப்படி படம் தானே இன்னைக்கு ஓடுது. நீங்க நல்ல படங்கள் இன்னைக்கு ஓடுது. என்ன படம் ஓடுது சொல்லுங்க? நல்ல திரைப்படம், நல்ல கருத்தை சொல்லுகிற ஒரு திரைப்படமாவது தியேட்டர்ல ஓடுதா? வீட்டில் ஓடிடியில் உட்காந்து பார்க்குறாங்க அந்த படத்தை. மோசமான படத்துக்கு அவ்வளோ கூட்டம் கைத்தட்டல்களோட 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் நாங்கள் என்ன ஒரு லெவலில் இருக்கிறோம்னா, நம்ம நிகழ்ச்சிகள் என்றைக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸ்டாண்டர்டான நிகழ்ச்சிகளை ரசிக்கிற மக்களுக்கு ஸ்டாண்டர்டான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப சரியாக இருக்கிறோம். பார்க்கலாம், காலகட்டத்தில் நல்லது குறைவாக தான் இருக்கும், தீயது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் நல்லதானே நிலச்சி நிற்கும் இல்லையா? அந்த நம்பிக்கையில் தான் அந்த காலத்தின் கைகளில் நாங்கள் விட்டுட்டோம். ஒன்று தானே அவங்க திருந்தணும், இல்லைன்னா அது ஒரு சீசன் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வெறும் நகைச்சுவையை நம்பியே பேசிய பேச்சாளர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் சொன்ன நபர்கள் இல்லாமல் வேற பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சர்வைவ் ஆகலை. 5 to 10 வருஷம் தான். அப்புறம் அவங்க அப்படியே காணாமல் போயிட்டாங்க. ஆனால் 60 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து புறநானூரையும் ஒரு திருக்குறளையும் மையமாக வைத்து பட்டிமன்றத்தை பேசின சாலமன் பாப்பையா அவர்கள் தான் இன்றைக்கும் நம்பர் 1 இருக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுவீங்களா? இல்லை, நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. மற்ற கலைகள் மாதிரி பட்டிமன்றமும் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் வருவாங்க. பாப்பையா சார்னு வச்சுங்களேன், பாப்பையோட உட்காந்து இல்லை யார் யார் என்ன பேசுறதுங்கிறது ஓரளவு ஒரு அவுட்லைன் கொடுத்துருவீங்க? இல்லை, கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட தொடர்பு சொல்கிறதே ஃபோனில் தான் சொல்லுவாங்க. இந்த தலைப்பு நீங்கள் இந்த டாப்பிக்கில் பேசுகிறீங்க, இத்தனாம் தேதி நிகழ்ச்சி அங்கே வந்துருங்க அப்படின்றவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம பேச்சாளர்களே யாருங்கிறதே தெரியும். அப்படிங்கும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது? முடியாது. ஆமாம். ஆனால் கல்யாண மாலையில் மட்டும் மீரா மேடம் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க புதிய புதிய தலைப்புகள், புதிய பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துறதுனால ஒரு அறிமுகம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜூம் மீட்டிங் வைப்பாங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வச்சு நீங்கள் என்னெல்லாம் பேச போகிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும் கேட்பாங்க. ஏன்னா திரும்பவும் பழைய ஜோக்கே வந்துடக்கூடாது, தேவையில்லாத கருத்துக்கள் வந்துடக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரி இரட்டை அர்த்த யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. மற்றபடி ரிஹர்சல், முழு ரிஹர்சல்லாம் எந்த டீமுமே பண்ணுறதே கிடையாது. பட்டிமன்றத்தின் அழகும் வெற்றியும் சிறப்புமே அந்த ஆன் த ஸ்பாட்டில் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க கையில் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்களோ அதை பேசுகிறது தான் பட்டிமன்றத்தின் வெற்றியே. ரிஹர்சல் பண்ணால் இவ்வளவு இயல்பாகவும் அமையாது. வராது. பட்டிமன்றங்களில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, பேசுகிறீங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களை மாதிரி பட்டிமன்ற பேச்சா, உங்களை மாதிரின்னா உங்களோட ஃப்ரெட்டர்னிட்டியை சொல்கிறேன், உங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை சொல்கிறேன். அவ்வப்போது என்ன செய்றீங்கன்னா, அரசியல் பட்டிமன்றங்களில் அந்த தலைவரின் வெற்றிக்கு காரணம் அவருடைய தமிழ் ஆளுமையா, நிர்வாக திறமையா, இப்படிலாம் தலைப்பு கொடுத்து அந்த தலைவரை அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, மோசமான ஒரு ஊழல் பெருவழி என்பதெல்லாம் மறந்து, ஏன்னா நீங்கள் அவரை பற்றி பேசும்போது அவங்களுக்கு வேற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது பப்ளிக் மத்தியில். இப்போ இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் ரொம்ப உங்களை மாதிரி ஆட்கள்லாம் போறீங்க. ஏன்னா கட்சி பேமெண்ட் அது. அவருக்கு இல்லாத புகழ், அவர் எதையோ யோசிச்சு சொன்னதெல்லாம் அவருக்கு அவருடைய சமயோஜிதமாக பேசிக்கிட்டு, இது சரியா? இது இப்போ தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க எப்படி தலைவரானாங்க? பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசி ஜெயிச்சதுனால அவங்க தலைவரானாங்களா? அவங்க தலைவரானது வேற ஒரு காரணமா? அவங்க தலைவரானது மக்களால், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுதானே மக்கள் ஓட்டு போட்டு தலைவராக்கி இருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டது காரணம் அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் இல்லை. ஒரு காமராஜரை கக்கன்னு வந்த மாதிரி அவங்கெல்லாம் யாரும் வரல.
இவங்கெல்லாம் இப்போ உள்ள இந்த 25 வருஷம் 30 வருஷமா பார்த்தீங்கன்னா இவங்களும் இப்படித்தான் வராங்க. அதுக்குள்ளேலாம் நான் போக விரும்பல. ஏன்னா நம்ம அரசியல் ஏன்னா சாராத ஒரு அந்த மாதிரி பேச்சாளர். அந்த மாதிரி பட்டிமன்றம் பேசுறோம் அவர் அப்படின்னா இல்லாத ஏதோ போதெல்லாம் இப்போ பொதுவா இன்னைக்குள்ள ஆளுங்கட்சி அப்படின்னு மட்டும் வேணாம். 25-30 வருஷமா உள்ள ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களோ இல்ல ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவங்களோ அவங்க ஒரு பிறந்த நாள் விழாவோ ஏதோ ஒரு விழா நடத்துறாங்க. அந்த கட்சியினுடைய ஏதோ ஒரு ஆண்டு விழாவோ நடத்துறாங்க. அப்ப அதுல பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க. ஆமா. அதுல ஒரு நடன நிகழ்ச்சி இருக்கும், ஒரு பாட்டு அதெல்லாம் கச்சேரி இருக்கும். நடக்கட்டும். அதுல அவங்க பட்டிமன்றத்தையும் ஒரு இதா சேர்க்கிறாங்க. அப்படி நம்ம அழைக்கப்படும் போது நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா எல்லா பேச்சாளர்களுமே வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க தான். ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம கூப்பிட்டா நடிக்க தான் போவோம். இன்னொன்னு இது வந்து அரசு விழா. ஒரு தலைவரே நம்மளை வந்து பேச கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் தான். ஆனால் அங்கே போய் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம முடிந்த அளவு அவங்கள்ட்ட உள்ள சிறப்புகளையும் நன்மைகளையும் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு என்னை ஒரு கருத்தரங்கத்துக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் பேசும்போது சொல்கிறேன், கலைஞர் அவர்கள் ஒரு கதை சொன்னதை நான் அந்த மேடையில் சொல்கிறேன். அந்த மேடையில் நான் சொல்கிறேன், ஒரு ஐஸ் கட்டியை ஒரு அரசர் கையில் கொடுக்குறாங்க. அரசர் கேட்குறாரு மந்திரிட்ட, நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோமே அது போய் சேருதா கரெக்டான்னு கேட்குறாரு. இது கலைஞர் சொன்ன கதை. உடனே அந்த அரசர் அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு, ஒரு ஐஸ் கட்டி எடுத்து பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை அவர்கிட்ட கொடுங்கிறார். அப்படியே போய் கடைசி உள்ள ஆள்கிட்ட போகும்போது ஒரு சொட்டு தான் இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, அரசே நம்ம செய்கிற திட்டங்கள் எல்லாம் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போய் கடைசி மக்கள்கிட்ட போகும்போது ஒன்றுமே மிஞ்சுறது இல்லை. அதனால் நம்ம எது செஞ்சாலும் மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு கலைஞர் சொன்ன கதையை அந்த மேடையில் நான் சொல்கிறேன். சொல்லி தான் அப்போ சில திட்டங்கள் வந்து நேரடியாக மக்களுக்கு நீங்கள் செய்கிறது. இப்போ ஒரு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் நேரடியாக அவங்களுக்கு போயிடுது. சரியா தவறா நன்மையா தீமையாங்கிறது ரெண்டாவது. நேரடியாக ஒரு மக்களுக்கு செய்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நேரடி பயனை கொடுக்கறதா இருக்குது. அதை கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, முதல்வர் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வரணும், இது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விதமாக பேசப்படுது அப்படின்னு நாங்கள் பதிவு செய்கிறோம். அதுக்காக ஒட்டு மொத்தமாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்லாம் யாருமே சொல்கிறது இல்லை. எது சிறப்பாக இருக்கோ அதை நாங்கள் அந்த இடத்துல சொல்கிறோம். இன்னொன்று, உங்களுக்கு ஒரு பர்த்டே, இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்க. என் பொண்ணை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் ஃபேமிலி பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி பிறந்த நாள், ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறது தானே நம்முடைய மரபு. அப்போ ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்கு எங்களை கூப்பிடும்போது நாங்கள் அவங்கள வாழ்த்தி தான் பேசி வர வேண்டியிருக்குது. அதனால் எங்களை வச்சு மட்டுமே நாங்கள் சொல்கிறதுனால மட்டும் உடனே மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ஏய் பட்டிமன்ற பேச்சுக்காரங்க சொல்லிட்டாங்கப்பா அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டுறணும் அப்படின்லாம் யாரும் முடிவெடுக்கிறது கிடையாது. அப்படி பார்த்தா நாங்கள் எல்லா கட்சியுடைய நிகழ்ச்சியிலையும் நாங்கள் பங்கு பெறுவோம். ஒரு அரசு நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிறோம், நம்மளை வந்து ஒரு அரசாங்கமே நம்மளை கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து பேசணும், ஒரு முதல்வர் விழாவில் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு எங்கள் ஊருக்கும் அது ஒரு கௌரவம். மறுநாள் நான் ஊருக்கு போகும்போது சொல்கிறாங்க, உன் பேச்சை முதல்வர் முன்னாடி உட்காந்து கேட்டாரே, பரவாயில்ல, எங்கே போயிட்டு நீ சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்த நீ முதல்வருக்கு முன்னாடி நீ பேசுகிற, உன் பேச்சை கேட்ட அவர் கைத்தட்டுறாரு அப்படிங்கும் போது என்னுடைய பேச்சுக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அவங்க நினச்சிருந்தா அவங்க கட்சி ஆட்களையே போட்டு நடத்தியிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே நடத்திருக்கலாம். மாதிரி ஆட்கள் போடும்போது அவங்களுக்கு ஒரு இந்த முகம், நடுநிலை முகம் வருது. அதனால தான் அவங்க இருக்கட்டுமே, நடுநிலை முகம் வரணுங்கிறதுக்காக கூட எங்களை கூப்பிட்டாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு அறிமுகம் தானே, ஒரு அங்கீகாரம் தானே. ஏன்னா அந்த கட்சி சார்ந்தவங்க இது வரைக்கும் எங்கள் பேச்சை கேட்காம கூட இருக்கலாம். அப்போ நம்ம தலைவரை பற்றி அவங்க பேசியிருக்காங்க, இவங்க இன்னும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கூட பார்த்து நம்மளுடைய நல்ல கருத்துக்களே அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அதனால் இது ஒரு பெரிய குறையாக நீங்களோ மக்களோ பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அவங்களோட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் சொல்லவும் செய்கிறோம். இந்த மாதிரி ஊர் பக்கங்கள் சில சிரமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த அறிமுகத்தை வச்சு எங்கள் ஊருக்கு நல்லதும் நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம், அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு அண்ணா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் கூப்பிட்டு நாங்கள் பேச போவோம். எங்கள் ஊரில் விவசாயிகளுக்கு கோவில் நிலம் ஒன்று பிரச்சனையாக இருந்தது. அது கோவிலுக்கு சொந்தமான களம்ங்கிறதுனால விவசாயிகளுக்கு தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது விவசாயிகள் சார்பாக நான் அவர்கிட்ட ஒரு ஃபோன் தான் பண்ணேன். எங்கள் ஊர் விவசாயிகள் உங்களை பார்க்க வரணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் 2 நாளுக்குள்ள அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இவங்களை அவ்வளோ நல்லா ரிசீவ் பண்ணி உடனே அந்த இடத்துல அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்கிறார். காரணம் இந்த பட்டிமன்ற நட்பு தான். அதை வச்சு தான் ஒரு அமைச்சரை கூட நம்ம அணுக முடியுது. அதனால் இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு நம்ம என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு. நீங்கள் நிறைய ஆன்மீக பட்டிமன்றங்களும் பண்ணுறீங்க, நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகிறீங்க, அதோட அனுபவத்தை சொல்லுங்களேன். கோவில்களில் பேசுறது வந்து நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்க ஒன்றும் பெரிய தொகை அப்படிலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அது கோவில் தானே. நமக்கு ஒரு திருப்தி. இன்னொன்று, பேச்சை கேட்கறதுக்குனே வந்து உட்காருவாங்க அவங்க.
பெரியவங்களா வந்து உட்காருவாங்க கோவிலில் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அழகாக வந்து அந்த அரங்கத்தில் அவங்க உட்காந்து அந்த 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம என்ன பேசுகிறோங்கிறத உள்வாங்கி பேசுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பேசுகிறவங்க நிறைய படித்தவர்கள் எல்லாமே அந்த பாடல்களை குறித்தே விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்னன்னா, பக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அன்பு செய்தல் அப்படின்னு தானே அர்த்தம். பக்திங்கிறது வடமொழி வார்த்தை, தமிழில் அதுக்கு அன்பு செய்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அன்பை வந்து இந்த மனிதர்கள்ட்ட நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அந்த மக்கள்கிட்ட கொடுக்க முடியுது. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சாமி கும்பிட்டா போதும், சாமிக்கு நம்ம காணிக்கை கொடுத்துட்டா போதும், எல்லாமே நல்லது நடக்கும், இல்லை நம்ம செய்கிற தவறுகள் மன்னிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் சக மனிதரில் ஒருத்தருக்கு நீங்கள் என்ன உதவி செய்கிறீங்களோ அதுதான் இறைவனை போய் சேரும். யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நீங்கள் உண்மையிலே கடவுள் வழிபாடு செய்கிறீங்க, கடவுளுக்கு பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அன்பாக பேசுங்க. ஒரு 5 அறிவு ஜீவன் உங்கள் வீட்டு வாசல் அடிக்குதா, அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. உங்களை நம்பி இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உணவு கொடுங்க. அதுதான் இறைவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிற திருமந்திரத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை, அருணகிரிநாதர் சொன்ன நல்ல கருத்துக்களை எல்லாம் எளிமைப்படுத்தி அந்த மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆன்மீக சொற்பொழிவு மூலமாக கிடைக்குது. சோஷியல் இஷ்யூஸ் பேசுறது கஷ்டமா இல்லை அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிச்சோம்னா எல்லாத்துக்குமான தயாரிப்பு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அங்கே உள்ளவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு தானே நம்ம பேச வேண்டியிருக்கும். அதனால் கஷ்டம் அப்படின்னு நினச்சா அது கஷ்டம் இல்லை, இது நம்மளுடைய வேலை தானே, அதை நம்ம சந்தோஷமாக செய்கிறோம் அப்படின்னு நினச்சா எல்லாமே ஈஸி தான். நீங்கள் வந்து நிறைய ஊர்களை பட்டிமன்றம் பேச போகிறீங்க. அங்கே நீங்கள் பார்த்த காட்சிகள் அல்லது சம்பவங்களை சொல்ல முடியுமா? நகைச்சுவையாக ஒரு சம்பவம் வேணா சொல்கிறேன். ஒரு சின்ன ஊர், ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு பட்டிமன்றம். நான் நடுவராக இருந்து பேசுகிறேன். அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். பேசி முடித்த உடனே நிறைய ஊர்களில் பொன்னாடை பொருத்துவாங்க, இல்லைன்னா மாலை போடுவாங்க. இந்த கிராமத்து ஊரில் அந்த சாமிக்கு அனுபவிச்சிருந்த அந்த இதை நமக்கு பொருத்தி விடுவாங்க, அந்த சால். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு டைரி கொடுத்தாங்க. பொதுவாக பெரிய அமைப்புகள் மன்றங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் தான் டைரி கொடுப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், பரவாயில்ல ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் நமக்குலாம் டைரி கொடுத்துருக்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு உட்காரும் போது நான் பார்க்குறேன், எனக்கு வந்து 2020ன்னு போட்டிருந்தது டைரியில். உடனே என் பக்கத்தில் உட்காந்துருந்த பேச்சாளர்கிட்ட, என்னம்மா அது 2020க்குரிய டைரியை கொடுக்குறாங்க அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சு, நீ நடுவருங்கிறதுனால உனக்கு 2020, எனக்கு 2012. பார்த்தா அவங்க எல்லாருக்கும் 2012க்குள்ளதை கொடுத்துருக்குறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம எழுதத்தானே போகிறோன்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பரட்டி பார்த்தா உள்ளே போகிற அந்த ஊருடைய கணக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, எழுதின டைரியை கொடுத்துருக்குறாங்க. நான் இவங்க ஒவ்வொருத்தங்களும் ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை எங்களுக்கெல்லாம் எழுதாத டைரி தான், உனக்கு அவங்க பாயிண்ட் வேணுங்கிறதுக்காக கணக்கு வழக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க போகிறேன் அப்படின்னாங்க. அதை இன்றைக்கி நினச்சி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு நமக்கு ஒரு பழைய டைரி, அது எழுதின டைரி நமக்கு ஏன் கொடுத்தாங்க, ஒருவேளை தெரியாமல் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அதை நினச்சி ஒரு சிரிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அதாவது பப்ளிக் வந்து நீங்கள் டைரி கட்டியிருக்காங்க இருக்கலாம். அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சில விஷயங்கள் நம்ம பேசுனது வந்து மக்கள் மனசில் சின்ன சின்ன ஒரு விளைவை ஏற்படுத்தும். நான் ஒரு மேடையில், நான் ஐயாவுடைய மேடையில் தான் சொன்னேன், பாப்பையா ஐயா, ஆமாம் ஐயானா அவர் தான். மன்னார்குடியில் ஒரு பத்திரிகை இன்னைக்கு எப்படி அச்சடிக்கப்படுது அப்படின்ட்டு, மன்னார்குடியில் பரபரப்பு இப்படி ஒருத்தர் பத்திரிகை அடிச்சிருக்காரு, நான் பார்த்தேன். பரபரப்பு அப்படின்ட்டு குற்றம் கைது செய்யப்படுபவர் அந்த மணமகன் பேர், கைது செய்பவர் மணமகள் அவங்க பேர் போட்டு, குற்றம் நிகழும் இடம் அப்படின்னு போட்டு திருமண மண்டபம் பேரை போட்டிருக்கிறாங்க. அந்த குற்ற வார்டன் அப்படின்னு போட்டு மாமியார் பேரை போட்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பத்திரிக்கை அடுக்கிறாங்கயா, இது என்ன நியாயம்? முன்னாடிலாம் அந்த பத்திரிக்கைக்குன்னு ஒரு அழகு இருக்கு. நிகழும் மங்களகரமான பார்த்திப வருடம் இத்தனாவது நாள் சுற்றம் சூழ பெரியோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்படின்னு போடுவாங்க. அதுல எவ்வளவு நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் இருக்கு. ஆனா இவங்க ஏன் இப்படி அடிக்கிறாங்க? மாமியார் யாருன்னு தெரியல, அது தெரியல, அது மாமியார், அவங்களுடைய மாமியார். அப்புறம் அதை பார்த்துட்டு சில இளைஞர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் அடிக்கிறோம்க்கா, ஆனால் நீங்கள் அதை சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது, அதனால் நாங்கள் இனிமேல் அந்த பாரம்பரியமான பத்திரிக்கையை கண்டிப்பாக நாங்கள் அடிக்கிறோம். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாத்திரை அட்டை இருக்கும் இல்லையா, அந்த இதில் அவர் வந்து கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருந்தார். ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு மாத்திரை அட்டையை கொடுத்தோம்னா அது எப்படி ஒரு திருமண அழைப்பாக இருக்க முடியும்? நோய்மையின் அறிகுறி இல்லையா? நான் அப்புறம் சொன்னேன், என்னப்பா இப்படிலாம் நீங்கள் அடிக்கிறீங்க வித்தியாசங்கிற பேரில், அதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஒரு டானிக்கு கூட கொடுங்க, ஒரு சத்து டானிக்கு கொடுத்துட்டு உங்கள் பத்திரிக்கையை கூட நீங்கள் தனியாக கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சாரி நான் அதை யோசிக்கலை, நான் இந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறது தான் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் புதுமையாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வித்தியாச வியாதி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் சில பேர் நம்ம பேச்சை கேட்டு இல்லை நம்ம இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்குது. உங்கள்கிட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் ஆவேசமாக பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நக்கல் வந்து உடையாடுறது அப்படி தானே வருது. அதான் உங்களுக்கு நீ இதே கலந்து செய்கிறீங்க. அது என்னடா ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க, டக்குன்னு ஒரு கிண்டல் பண்ணிடுறீங்க. அது நம்ம தெற்கத்தி பக்கத்துக்கே உள்ள இயல்பு.
நீங்க அங்குள்ள ஒரு வயசான பெரியவர்கிட்ட நீங்க உட்காந்து பேசினாலே அவருடைய நகைச்சுவையா தான் எதையுமே சீரியஸா செய்வார். இல்ல சீரியஸா ஏதாவது சொல்லும் போதே அதுல ஒரு நகைச்சுவை இருக்க தான் செய்யும். எங்க சின்ன மாமனார் ஒருத்தர் டெய்லரா இருக்கிறார், இருந்தார், இப்ப அவர் இல்லை. அப்போ அவங்க சொந்தக்காரங்க இன்னும் கிராமத்துல இருந்து வந்தவங்க பொங்கலுக்கு தைக்கிறதுக்கு துணி எடுத்து கொண்டு வந்து அவங்க மச்சான் முறை வரும், மாமா மச்சான் வரும், மச்சான் இதை வந்து எனக்கு தச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி அவரை நிற்க வச்சு ஒரு அளவு எடுக்கிறார். அவரை சும்மா இல்லாமல் அடுத்த வார்த்தை சொல்கிறார், மச்சான் எனக்கு நீங்கள் நல்லா தச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. என்னப்பா இதை நீ முதலே சொல்லக்கூடாதா? நல்லா தைக்கணும்னா நிற்க வச்சு அளவு எடுக்கக்கூடாதுப்பா, படுப்பா அப்படின்னு இருக்கிறாரு. அவரை படுக்க வச்சு அளவு எடுத்துருக்கிறார். பக்கத்து கடை அவரும் படுத்திருக்கிறார். அவர் படுத்திருந்தா தான் நல்லா எடுப்பாங்க போலன்னு சுற்றி உள்ள கடைக்காரங்களாம் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாங்க. அந்த மனிதருக்கு புரியவே இல்லை. படுக்க வச்சு அளவு எடுத்து இப்போ வந்து நான் நல்லா தச்சிடறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு இருக்கிறார். இவர் வீடு போய் சேரங்குள்ள இவர் இந்த மாதிரி படுத்த அளவு கொடுத்ததை வீட்டுக்கே எல்லாரும் போய் சொல்லி அவர் ஊரை விட்டு கிளம்புற வரைக்கும் அவ்வளவு நக்கல் பண்ணி கேலி பண்ணி விட்டுருக்குறாங்க. இது கிராமத்துக்காரங்களுக்கு இயல்பாகவே உள்ளது. அதனால நம்ம அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால எது பேசினாலும் அந்த இடையில அந்த கிண்டல் கேலி வந்துடும். பெயர் வைக்கிறத வச்சு கூட ஒரு இது பெரிய வரவேற்பு எல்லாம் கை தட்டினாங்க. ரொம்ப நல்லா பேசிட்டீங்க. அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க. பெயரில் என்ன இருக்குதுன்னு நாகப்பட்டினத்துல புத்தக திருவிழாவில் அதை நான் பேசுகிறேன். அப்போ நம்ம பேர் தானே நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுறோம். இப்போ உங்களுக்கு சந்திரசேகர்னு ஒரு பேர் இருக்குது, எனக்கு கவிதா ஜவஹர்னு ஒரு பேர் இருக்குது. எல்லாமே வெறும் பேர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கவிதா ஜவஹருங்கிறவர் யார்? ஜவஹர்னு எங்கள் மாமனார் என் கணவருக்கு பேர் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஜவஹர் யார்? அவர் நம்ம இந்தியாவினுடைய ஒரு தலைவர். அப்ப நம்ம ஊர்லயே நிறைய பேருக்கு நேருன்னு பேர் இருக்கு, சுபாஷ் இருக்குது, போஸ் இருக்குது, நேதாஜி இருக்குது. இந்த மாதிரி வடநாட்டுல அம்பேத்கர் இருக்குது. நம்ம வடநாட்டிலுடைய ஜான்சி ராணிங்கிற பேரு இங்க நிறைய இருக்கு, இந்திராங்கிற பேர் இருக்கு, பிரியதர்சினிங்கிற பேர் இருக்கு. வடநாட்டு தலைவர்கள் பகத்சிங்கிற பேரு நிறைய இருக்குது, சுகதேவன்லாம் பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வடநாட்டு தலைவர்கள் சுதந்திரத்துக்கு போராடிய எல்லாருடைய பேரும் நம்ம ஊர்ல இருக்கும். ஆனா ஒரு விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல சுதந்திரத்துக்கு போராடிய வ.உ. சிதம்பரம் பேர் ஒண்ணு கூட வடநாட்டுல இருக்கு. சிதம்பரம் பேர் வைக்க வேண்டியதானே? வைக்க மாட்டாங்கல்ல. அவரும் சுதந்திரத்துக்கு போராடினார்ல. வேலு நாச்சியார் பேர் வைக்கலாம்ல. முதலா குரல் கொடுத்த பூலித்தேவன் பேர் யாராவது கட்டபொம்மன் வைக்க வேண்டியதானே? வைக்கலாம்ல. கட்டபொம்மன் பேர் கேட்க முடியாது, கேள்வியை நம்ம பட்டிருக்க மாட்டோம். அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் எல்லாமே இந்தியா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வடநாட்டுல இருக்கிறவங்க நம்மளை வந்து தனியா தான் பாக்குறாங்களோ, நம்மள அவங்க தனிச்சுதான் நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த பேரை வைத்தே நமக்கு தெரியுது. எல்லா தலைவர்களும் நம்ம தலைவர்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்ம தலைவர்கள் அவங்க தலைவர்கள் அவங்க நினைக்கிறதே இல்லை. அகில இந்திய காங்கிரஸுக்கு காமராஜர் தலைவரா இருந்திருக்கிறார். அப்ப இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் அவர் பேர் தெரியும் தானே. காமராஜர் ஒருத்தர் பேர் வச்சிருக்காருல்ல, நேரு கூடயே தானே இவர் இருந்தாரு. இவர் தானே 2 பிரதமரையும் உருவாக்குனாரு. அப்ப இவர் பேர் எல்லாருக்கும் தெரியும் தானே. காமராஜர்ங்கிற பேர் ஒரு இடத்துல கூட இல்லையே. ஆனா நம்ம அவங்க பேர் வைக்கிறோம். நீங்க தேவர் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுங்கிற பேரு நிறைய இருக்கும். போஸ்ன்னு கூப்பிட்டா மதுரை பக்கம்லாம் ராம்நாடு பக்கம்லாம் ஒரு 8 பேர் வெளியில ஓடி வருவாங்க. ஜான்சிங்கிற பேரு நிறைய இருக்கும். ஆனா ஒரு அஞ்சலையுடைய பேரோ, ஒரு உடையாளுடைய பேரோ, ஒரு குயிலியுடைய பேரோ வடநாட்டுல கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்முடைய வரலாறு இங்கேயே முடங்கி விட்டது. நம்ம பெருமையை நம்ம மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர இதை இந்தியா முழுக்க கூட நமக்கு சொல்றதுக்கான ஒரு குரல் நம்ம கிட்ட இல்லை. ஆனா அவங்கள நாம எடுத்துக்கிட்ட அளவுக்கு நம்ம அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கு இந்த பெயரே ஒரு அடையாளம். நல்லவேளை நம்ம அவங்க இந்தியை எடுத்துக்கல, அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, அதையும் எடுத்திருந்தோம்னா நம்ம இன்னும் அப்படியே மாறி போயிருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய இந்த பேச்சுக்கு மிகப்பெரிய கைத்தட்டு விழுந்து நான் பார்த்தா. ரொம்ப ரொம்ப நிறைய பேசுறீங்க, இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேசுறீங்க. ஆமா, நீங்க வந்து கால்நடை காலேஜ் இந்த மாதிரி சில இடங்கள்ல இன்ஜினியரிங் காலேஜ் இங்கெல்லாம் போய் நிறைய பேசுறீங்க. நீங்க வந்து பிகாம் ஸ்டூடெண்ட் தான் நீங்க. ஆமா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட். எப்படி நீங்க அந்த சப்ஜெக்ட்ல அங்க போய் பேசுறீங்க? எப்படி உங்களுக்கு அதெல்லாம் தெரியுதுன்றதோட நம்ம அவங்ககிட்ட போய் சப்ஜெக்ட் பேச போறது இல்ல. நம்மளையே அவங்க அங்க அழைக்கிறாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு